இவ்வளவு பெரிய விஷயம் அது. இன்னும் 2-3 மொழி தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க தங்குங்க. எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மொழி தெரிவதும் வாசிக்க தெரிவதும் சொல்வது புரிவதும். வாழ்க்கை பெரிய விஷயம். யார் என்ன சொன்னாலும் புரியுது, எது படிச்சாலும் புரியுது. பல பேருக்கு புரியுது, வாசிக்க வாசிக்க புரியும் தோழமை. கடைசி பறவை ஸ்லோ மோஷன்ல எழுதி பாருங்க. ஸ்லோ மோஷன்ல கதை படிச்சிருக்கீங்களா? ஸ்லோ மோஷன்ல எழுதி பாருங்க. என்னன்னா வெளியில குதிரை வரும், தலையை எடுத்து பார்ப்பாங்க, குதிரை வந்து தாண்டி ஓடுவாங்க. அவன் ஓடுறத போலீஸ்காரன் பார்த்து பின்னால போலீஸ்காரன் இவன் ஓடி போய் அந்த குதிரை கிட்ட நிக்க, போலீஸ்காரன் கரெக்டா வந்து நிக்க, அந்த குதிரையில இருந்து ஷெஹன்ஷாவை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி குதிரை ஓட்ட சரியா போலீஸ்காரன் பிடிச்சிருவான். குதிரை போயிடும். அவ்வளவுதான், லைஃப்ல இனிமேல் ஷெஹன்ஷாவை பார்க்க போறது. அப்போ ஒரு வேலை செய்வாங்க. 5 அடி போயிருக்கோம் குதிரை. அந்த போலீஸ்காரன் அடிச்சு அப்படியே தள்ளி விட்டுட்டு தான் இடுப்புல இருந்து அந்த ரோஜாக்களை எடுத்து அந்த கோல்கொண்டா மட்டும் வெளியில போனாங்கல்ல, அந்த பாறையில அடிச்சு உடைப்பாங்க. அடிச்சு உடைச்ச உடனே அந்த வாசனை இருக்குல்ல, அந்த வாசனை அப்படியே போய் அந்த குதிரை இருக்குல்ல, குதிரை நிற்கும். அந்த வாசனையில அப்படி திரும்பி ஷெஹன்ஷா பார்த்து அவன் அப்படி தன்னுடைய டர்பனை இப்படி ஒதுரிக்கிட்டு அவன் தன் குதிரையை பார்த்து போயிடுவான். சொல்லிட்டு அந்த கதையை முடிச்சா எனக்கு கண்ணீர் வருது. அந்த கதையை படிச்சு முடிக்கிறது சொல்லும் போது, நீங்கள் ஒருவேளை கோல்கொண்டாவிற்கு சென்று வாசலில் இருக்கும் பாறைகளில் உங்கள் சுவாசத்தை வைத்து பாருங்கள். ஒருவேளை அந்த ரோஜா சொல்லி உங்களுக்கான அங்கீகாரத்தை நான் சொல்ல, வீரியம் உள்ள விதையாக இருங்கள். உங்கள் மீது மழை துளி படட்டும். மழை துளி படவில்லையா, மழை துளி படும் இடத்திற்கு நகர்ந்து போவோம். ஏனென்றால் நாம் வீரியம் உள்ள விதைகள். தமிழர்கள் பழங்குடிகள், இந்த தேசத்தின் பூர்வ குடிகள். நாம் தான் அறிவை அடுத்தவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதனால் அறிவுபூர்வமாக யோசிப்போம். புத்தக திருவிழாவை முழுமையாக நேசிப்போம். இதை முழுமையாக